இப்ப நான் சொன்ன மாரியே பாருங்க 24,400 புட் ஆப்ஷன் வந்து எவ்வளோ சூப்பரா வந்து இம்பாக்ட் பண்ணியிருக்கான் பாருங்க. அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க கைஸ். ஸோ யார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துகிறாங்களோ அந்த பக்கம் மார்க்கெட் போகணும்னு சொன்னேன்னா இங்க பாருங்க. ஸோ பிரேக் இன் பாயிண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே சஸ்டெயின் பண்ணிட்டான் அப்படின்னாலே இந்த பிரேக் இன் பாயிண்ட்டை நோக்கி போவான். 193ல போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ ஒன்ஸ் சஸ்டெயின் பண்ணிட்டாலே மேலே இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸை நோக்கி போவான். ஸோ 220 அது மேலே போயிட்டா அப்படின்னாலே அடுத்து இந்த இன்னைய ஹையை நோக்கி போவோம். சரிங்களா? ஸோ இன்னைய ஹை வந்து 243. ஸோ அதை பிரேக் பண்ணிட்டா தான் 270 நோக்கி போவோம். ஒன்ஸ் 270 பிரேக் பண்ணா அப்படின்னா அடி சும்மா ராக்கெட் வேகத்தில் மேலே போவான். 403 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பாருங்கள் மார்க்கெட் வந்து என்னமா வந்து ஃபாலோ ஆக போகிறான்றதை பாருங்கள். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பாட் வந்து காலையிலேருந்து எங்கே இருந்தான் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ காலையிலேருந்து இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்லேயே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணால் அப்படின்னா வீக்குன்றதை நான் சொல்லியிருந்தேன். வீக் பண்ணால் இந்த சப்போர்ட் லெவலுக்கு வருவான் 270 அப்படின்றது. அதை பிரேக் பண்ணால் 250 நோக்கி வருவான். அதையும் பிரேக் பண்ணால் கீழே இருக்கக்கூடிய 120 150 180 இந்த லெவல் நோக்கி வருவான்னு நான் இப்போ தான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த செல் ஆர்டர் கிடச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மார்க்கெட் கீழே வருவான்றதை பாருங்கள். இது காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்பாட்டு இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயே இருந்துட்டு இருந்தான் காலையிலேருந்து 24 330ல். இவன் வந்து 24,200 கால் ஆப்ஷன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கணும். பட் ஆனால் அவன் இல்லவே இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஈக்குவல்ட்டு ஹைன்ற வீக்னஸை காலையிலேயே அவன் காட்டிட்டான். ஃபஸ்ட் கேண்டிலே காட்டிட்டான். ஸோ நான் கால் சைடில் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்றத அப்போவே காட்டிட்டான். பட் மார்க்கெட் அவ்வளோ நேரம் சஸ்டெயின் பண்ணதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டு தான். ஸோ ஸ்பாட் அந்த நேரத்தில் வந்து 24,330 பிரேக் பண்ணாமல் அங்கேயே மேலேயே சஸ்டெயின் பண்ணது தான் காரணம். சரிங்களா? இந்த ஒரு கன்சாலிடேஷன் பாக்ஸ் மாதிரி இந்த ஜோனுக்குள்ளேயே வந்து மார்க்கெட் வந்து அப்படியே ஹோல்ட் ஆகிட்டாங்க. அதுதான் காரணம். கைஸ் போன வீடியோ நான் சொல்லியிருந்தேன் இந்த செல் ஆர்டர் வந்து எவ்வளோ இம்பேக்ட் தருதுன்றதை பாருங்கள் இந்த இண்டிகேட்டர் அப்படின்றத. விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி இண்டிகேட்டர் பை பண்ணியும் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம தரக்கூடிய இந்த லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் போட எனக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க மட்டும் இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்க முடியும். பாருங்கள். ஸோ கால் சைடில் நல்லா வீக் ஆகிட்டானா இவன் என்ன பண்ணுறான் 24,200 இவன் பிரேக் இன் பாயிண்ட்டை நோக்கி வரணும். ப்ரீவியஸ் க்ளோஸ் உடச்சிட்டான், வீக் ஆகிட்டான். கீழே வந்து பிரேக் இன் பாயிண்ட்டை நோக்கி வரணும் அவன். அதுக்கு முன்னாடி இந்த 300ன்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸை போய் கால் சைடில் போய் பாருங்கள். அவன் வந்து பிரேக் இன் பாயிண்ட்டை உடச்சிருக்கணும் இந்த நேரத்துக்கு. இங்கே பாருங்கள். ஸோ அவன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை உடச்சிட்டான். அடுத்து இந்த எல்லோ பாக்ஸ் நம்ம ஃபிபனாச்சி ட்ரா பண்ண எல்லோ பாக்ஸை உடச்சிட்டான், வீக் ஆகிட்டான். அதை உடச்சதுக்கப்புறம் எங்கே வரணும்னா பிரேக் இன் பாயிண்ட்டு 223. அதை உடைச்சா 200 உடைச்சா எஸ்எல் என்ட்ரி லெவலு, எஸ்எல் என்ட்ரி உடைச்சா அடுத்து பாட்டம் சப்போர்ட் நோக்கி வரணும். இதுதான் லாஜிக். ஸோ இப்போ என்ன நடந்துட்டுருக்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் கால் அண்ட் போட்டு ரெண்டு சைட்லையுமே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள். இப்போ 24,400 புட் ஆப்ஷன் போய் பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு. ஸோ அந்த வீக்னஸ் நடந்ததுக்கு இவன் வந்து ரியாக்ட் பண்ணணும். இவன் வந்து 220 போய் நேரத்துக்கு டச் பண்ணி சஸ்டெயின் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். ஸோ இந்த கேண்டில் க்ளோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 203 இல்லை 220 நோக்கி வந்து அவன் க்ளோஸ் வைக்கணும். இந்த க்ளோஸ் வச்சா தான் இதுக்கப்புறம் வந்து வேலிடாக வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துவான். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்பாட் திரும்பவும் எஸ்டர்டே க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போயிட்டான் 330க்கு மேலே போயிட்டான் அப்படின்னாலே திரும்ப காலை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க நம்ம மார்க்கெட்டில். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை யார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம். அந்த இம்பார்ட்டண்ட்டை வந்து நம்ம வந்து இம்பேக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஆப்ஷன் பையர்ஸ் வந்து அந்த இம்பேக்ட் நடக்கக்கூடிய அந்த மொமெண்டமை நம்ம கேப்சர் பண்ண தான் நம்ம ட்ரை பண்ணணும். தெரிஞ்சுங்களா? இந்த பாட்டம் சப்போர்ட் வந்து நம்ம ட்ராப் பண்ணது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ இந்த பாக்ஸ் தேவையில்லை, கன்சல்டேஷன் ஜோனுன்றதை நான் போட்டிருந்தேன். ஸோ நம்ம இண்டிகேட்டர் பாருங்கள். இது வந்து அடிஷ்னலாக ஒரு சிலருக்கு தேவைப்படுதுன்னா அவங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் என்ன தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து இந்த இண்டிகேட்டரை நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இது வந்து பே பண்ணால் தான் கிடைக்கும், ஃப்ரீயாக கிடைக்காது. அதே மாதிரி உங்களுக்கு நம்ம இந்த கால்குலேஷன் மெத்தடில் இந்த ப்ரீமியத்தை எப்படி கால்குலேட் பண்ணணும், எஸ்எல் என்ட்ரி, பிரேக் இன் பாயிண்ட் என்ட்ரி இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். 1-to-1 கிளாஸ் எடுத்து நான் சொல்லித்தரேன். அதுக்கும் பேமெண்ட் வாங்கப்படும். நம்ம நேரத்தை செலவு பண்ணி
நம்ம சொல்லி தரதுக்கான ஒரு குருதட்சணை மாதிரி தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் உங்களோட ஃபீட்பேக் வந்து பாருங்கள், எவ்வளோ கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க பாருங்கள். ஸோ நம்ம நாள் கணக்காக உங்களுக்காக உட்காந்து ஸோ ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு வந்து உங்களுக்காக பிகினர்ஸ்க்காக எவ்வளவோ வீடியோஸ் போட்டாச்சு. இது வரைக்கும் ஒரு 367 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து எல்லா வீடியோஸும் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் 200 பேர் இருக்கீங்க. ஆனால் பார்க்குறவங்க பாருங்கள், ஒரு சிலர் வந்து ஃபுல்லாக பார்க்காம அந்த சார்ட்டை மட்டும் தேவையானதை மட்டும் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிடுறீங்க. ஸோ அதான் வியூஸ் வர மாட்டேங்குது நமக்கு, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து நம்ம வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குன்னா மட்டும் நீங்கள் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் டைமிங் இப்படியும் போதா, 15 மினிட்ஸ் தான் இருக்குது கைஸ், இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ மொமெண்டம் ஆல்ரெடி எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் பாருங்கள், 10 மினிட்ஸ் கூட இல்லை, இந்த 5 மினிட்ஸ் தான். ஸோ பாருங்கள், 24,400 என்ன ஆகிட்டான் பாருங்கள், ரிவர்ஸ் ஆகிட்டானா, வீக் ஆகிட்டானா. நான் என்ன சொன்னேன், இப்போ ஸ்பாட் வந்து இந்த இடத்துல வந்து திரும்பவும் ப்ரீவியஸ் லோஸை நோக்கி போயிட்டான் அப்படின்னாலே அவன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திப்பான், இவன் வந்து மிஸ் பண்ணிவிடுவான்னு சொன்னானா. ஸோ நடந்துருச்சாங்க. ஸோ ஆனால் இந்த செல் ஆர்டரை பற்றி நீங்கள் வந்து எடுக்கலாம். இந்த செல் இண்டிகேட்டரை பயன்படுத்தி நீங்கள் செல் ஆர்டர் எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் பாருங்கள், எத்தனை பாயிண்ட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட் கைஸ், 69 பாயிண்ட் உங்களுக்கு. ஸோ நீங்கள் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸுன்றது ஒரு பெரிய டார்கெட் தான் பிகினர்ஸாக இருக்கவங்க. ஸோ இந்த மாதிரி சிக்னலை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இந்த மாதிரி பை இண்டிகேட்டர் இங்கே வந்ததுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு இந்த பை இண்டிகேஷன் வந்ததுலேயே உங்களுக்கு எவ்வளோ பெரிய டார்கெட் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் கிடச்சிருக்கு, சரிங்களா? நீங்கள் வந்து இந்த மாதிரி பை இண்டிகேட்டர் ஸ்ட்ராங்காக ஏற வரும்போதும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பை பண்ணலாம், கால் சைட்லேயோ புட் சைட்லேயோ. அதே மாதிரி செல் ஆர்டர் வருதுனாலும் நீங்கள் வந்து செல் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் சம்டைம்ஸ் வந்து இது வந்து 80% தான் வந்து அக்யூரேட்டாக இருக்கும், ஒரு 20% வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன தான் நீங்கள் வந்து பை பண்ணாலும் நீங்கள் வந்து இது பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில். இந்த இண்டிகேட்டரை பயன்படுத்தி எப்பப்போல்லாம் இந்த இண்டிகேட்டர் வந்து ஸ்ட்ராங்காக புல்லிஷாக வந்து வரும்போது புல்லிஷ் மொமெண்டம் எவ்வளோ அடிக்குது, பேரிஷாக வந்து ஏற வரும்போது எவ்வளோ தூரம் பேரிஷாக போகுது, அதே மாதிரி இந்த சின்ன சின்ன செல் ஆர்டர் இண்டிகேட்டர் வரும்போது எத்தனை பாயிண்ட் தருது அப்படின்றத 5 மினிட்ஸ்லேயே 15 மினிட்ஸ்லேயே நீங்கள் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதோட அக்யூரசி என்ன அப்படின்றது புரிய வரும், சரிங்களா? யாரும் உங்களோட ஹார்ட் ஏர்னிங் மணியை, கஷ்டப்பட்டு சம்பாரித்த மணியை இந்த மாதிரி ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணாதீங்க, புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் தெரியாமல் கற்றுக்காமல் யாரும் போய் காசை வந்து இழக்காதீங்க. இங்கே பாருங்கள், புட் ஆப்ஷன் 24,400 புட் ஆப்ஷனு ப்ரீவியஸ் லோஸும் பிரேக்இன் பாயிண்ட் மேலே போயிட்டு சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே விழுந்துட்டான். இந்த விழுந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்பாட் எங்கே பயன்படுத்துகிறான்னா ப்ரீவியஸ் லோஸ்க்கு மேலே வரத்துக்கு ட்ரை பண்ணுறான். ஸோ இந்த இம்பேக்டாக வந்து கால் சைடில் உங்களுக்கு நல்ல ஒரு மூவ் வந்து இப்போ தந்திருக்கும். 24,200 போய் பாருங்கள், அவன் திரும்பவும் ப்ரீவியஸ் லோஸ் நோக்கி மேலே போகிறான் பாருங்கள். அதாவது பிரேக்இன் பாயிண்ட்டை வந்து கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணவே இல்லை பாருங்கள். மார்க்கெட் வந்து ஸோ ஒரு 50 பாயிண்ட் இப்போ கீழே விழுந்தாலுமே அவன் வந்து இந்த பிரேக்இன் பாயிண்ட்டை போய் நோக்கி வந்து டச் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் இவன் வந்து ஸ்ட்ராங்காக, எதனால ஸ்ட்ராங்காக இருக்கான்னா ஸ்பாட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவன் வந்து இன்னமும் சஸ்டெயின் பண்ணிகிட்ருக்கான். பிரேக்இன் பாயிண்ட்டை பிரேக் பண்ணாமல் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா ஸ்பாட், புரியுதுங்களா? 24,300 போய் பாருங்கள். ஸோ அவனும் வந்து இந்த பிரேக்இன் பாயிண்ட்டு 200ன்றதை கட் பண்ணி கீழே விலகலை. அதே மாதிரி 24,400 அவன் ஸ்டாப் லாஸ் என்ட்ரி பிரேக் பண்ணி கீழே பாட்டம் என்ட்ரி நோக்கி போகலை, புரியுதுங்களா? அவனும் அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டான். ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ கால் சைடில் இன்னமும் மார்க்கெட் வந்து கீழே விழுகாமல் கால் சைடில் சப்போர்ட் எடுத்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு காரணம் இதுதான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்பாட் சார்ட்டும் ப்ரீமியம் சார்ட்டும் ஸோ அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும்போது தான் வந்து மொமெண்டம் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா வந்து கால் அண்ட் போட்டு ரெண்டு சைட்லையுமே வந்து பை செல்லு மாறி மாறி வந்துட்டுருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்கேல்பிங் தான் பண்ண முடியும், உங்களோட டார்கெட்டை போய் அச்சீவ் பண்ண முடியாது.
பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 24,400 கால் ஆப்ஷன் கூட நம்ம வந்து நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் தந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டாப் லாஸ் என்ட்ரிலேருந்து ஒரு 96 பாயிண்ட் மேலே போயிருப்பான். ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து ஒரு 39 பாயிண்ட்டும், பிரேக் ஈவன் பாயிண்ட்லேருந்து ஒரு 50 பாயிண்ட்டும் நமக்கு மார்க்கெட்டில் கிடச்சிருக்கும். இது வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக்கு, சரிங்களா? 24,400ன்றது ஓடிஎம் ஸ்ட்ரைக் நமக்கு இம்பேக்ட் தந்திருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து 480 வரையும் காலைல போயிருப்பான், சரிங்களா? ஸோ அந்த ஒரு மொமெண்டம் கேப்சர் பண்ணது எத்தனை மணினா 11:45க்கு ஒரு நல்ல ஒரு மூவ் கிடச்சிருக்கும். அந்த மூவ் தான் வந்து நல்ல ஒரு ஹை வரைக்கும் போயிருப்பான், 480 வரைக்கும் மேலே போயிருப்பான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பாட்டம் சப்போர்ட் 280லேருந்து மார்க்கெட் வந்து 480 200 பாயிண்ட் வந்து மேலே போயிருப்பான். ஸோ அந்த ஒரு புல்லிஷ் மொமெண்டம் தான் வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக்காக இருந்த இதுவும் வந்து நமக்கு வந்து இந்த மணியாக மாறி இருப்பான் அந்த டைமில். ஸோ அப்போ தான் பிரேக் இன் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி மேலே நல்லா போயிருப்பான். சேம் டைம் 300 கால் ஆப்ஷன் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அவனும் வந்து ஒரு 107 பாயிண்ட் நமக்கு தந்திருப்பான். 200 கால் ஆப்ஷன் ஐடிஎம் ஸ்ட்ரைக், அவன் வந்து 145 பாயிண்ட் வந்து நமக்கு தந்திருப்பான். அந்த 11:45க்கு அந்த மொமெண்டம் ரிவர்சல் ஆகும்போது நமக்கு நல்ல ஒரு மூவ் தந்திருப்பான். ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 57 பாயிண்ட் நமக்கு தந்திருப்பான். ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,400 புட் ஆப்ஷனு அந்த 11:45க்கு இங்கேருந்து அவனோட ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தாமல் மிஸ் பண்ணதுனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கால் ஆப்ஷன் பயன்படுத்தியிருப்பாங்க, புட் ஆப்ஷன் அதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவன் இங்கேருந்து இங்கே விழுந்த அந்த 100 பாயிண்ட் மேலே விழுந்திருப்பான். ஸோ இந்த 110 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கால் ஆப்ஷன் சைடில் அப்படியே வந்து ப்ரீமியமாக கன்வெர்ட் ஆகிடும், சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு ஜாக்பாட்.